ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு எந்த பக்கத்துலேருந்து யார் தொந்தரவு வருதுன்னே சொல்ல முடியாது. அந்த அளவு வந்து தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான் வந்து இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. எதிர் எதிர் வீட்டில் உள்ள சேர்ந்தவங்க தான். எதிர் வீட்டில் தான் அந்த பொண்ணு வந்து நர்ஸாக இருக்குது. இந்த எதிர் வீட்டில் வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இப்போ அந்த பொண்ணு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டாக பழகியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக காதலிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஏன் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி சொல்லி அம்மா அப்பா சம்மதத்தோடு 2 பேருமே திருமணம் பண்ணி சந்தோஷமாக தான் வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருந்து. ஆனால் அவங்களுக்கு வந்து கஷ்ட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம், 3 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு குழந்தையே வந்து பிறக்கல. போகாத கோயிலே இல்லை சொல்லலாம். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டாங்க. அதே சமயம் கோயிலுக்கு போயிட்டாங்க. எல்லாமும் செஞ்சு குழந்த பாக்கியமே இல்லை. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து வருத்தப்பட்டுருக்காங்க. 2 பேருமே ரொம்ப வந்து மன உளைச்சல்ல இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதலா வந்து சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதே சமயம் பக்கத்து வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட சித்தப்பா இருந்திருக்காரு. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன மாமனார் வந்து இருந்திருக்காரு. சின்ன மாமனார் தானே சொல்லிட்டு, அதனால இவ வீட்டுக்கு வந்து அடிக்கடி அவர் வர ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. 2 குழந்தைகளும் வந்து இருந்திருக்கு. அந்த குழந்தைகள் வந்து சித்தப்பா கூட தான் வந்து இருந்திருக்கு. அந்த குழந்தைகளும் தனக்கு தான் குழந்தை இல்லையா, அந்த குழந்தைகள் தன் குழந்தையா நினச்சிக்கலாம்னு சொல்லி இவங்களும் வந்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி பாசமாக வந்து வளர்த்துருக்காங்க. பாசமாக வந்து வீட்டுக்கு வந்து அடிக்கடி வருவார். அவள் எந்த நேரத்தில் எப்போனாலும் சரி வீட்டுக்கு உரிமையோடு வராரு. சரி, சின்ன மாமனார் தானே, அதாவது தன்னுடைய புருஷனுக்கு ஒரு சித்தப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து பாசமாக இருக்காங்க. சித்தப்பா அப்படிங்கிறது ஒரு சின்ன மாமனாருங்கிறது தன்னுடைய அப்பாவுக்கு சம்மந்தம். அந்த 2 குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மச்சின மைதான் சொல்லி ரொம்ப பாசமாக வந்து இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தன் பொண்டாட்டி தன்னை விட்டு போயிட்டாரு. இவ்வளோ எப்போ அடையணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு ஆசை மேலே இருந்தது. ஒரு நாள் வந்து வந்து அவங்க குளிக்க போகலான்னு போயிருக்காங்க. அந்த சமயம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போகிறவங்க எப்படியோ ஒரு ரகசிய கேமரா வந்து பாத்ரூமில் வந்து அவருடைய பாத்ரூமில் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து வழக்கம் போல் வந்து குளிக்கலாம்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து பார்க்க, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து பார்த்தோன்னே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்க குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து காட்டியிருக்காரு. இந்த பார்த்தியா, நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் வீட்டுக்காரர் காலைல போயிடுறாரு, நானும் தனியாக தான் இருக்கோம். நீ வந்து சரி சொன்ன, இல்லைன்னா நான் இதை சோசியல் மீடியாவில் விட்டுருவேன் அப்படி சொல்லி இதனால் பயந்து போன அவள் கதறி கண்ணீர் வடித்து அழுதுருக்காங்க. அப்புறம் என்ன செய்யணுமே தெரில. சரி, அம்மாட்ட போய் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரொம்ப சோகமாக இருந்திருக்காங்க. அம்மா என்னாச்சு சொல்லியிருக்காங்க. அம்மாட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க. உடனே அம்மா வந்து திட்டியிருக்காங்க. என்ன நினச்சிட்டேன் மனசுக்குள்ளே, என் பொண்ணை வந்து எனக்கு தெரியாமல் பண்ணியிருக்கேன், உன்னை சும்மா விட போகல அப்படி சொல்லி பயங்கரமாக அவனா அதுக்கும் வந்து அடங்கலை. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு மிரட்டல் கொடுத்துட்டே இருக்காரு. நீ மட்டும் சமைக்கல, உன்னை சும்மா விட மாட்டேன். நான் இதனால் அவங்க பயந்து போயிருக்காங்க. அவங்க வந்து கணவர்கிட்ட சொல்லலாம், எங்கள் கணவர்கிட்ட சொல்லி அவர் ஒருவேளை தப்பாக நடிச்சிட்டா என்ன செய்ய, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்துட்டாரே இப்போ, இவர் பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மன உளைச்சல் இருந்திருக்காங்க. இப்போ வேறு இவ வேறு வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அம்மா வந்து கதவை தட்டியிருக்காங்க. எந்த சத்தமும் இல்லை. அக்கம் பக்கத்து உடச்சி பார்த்தவள தான் பொண்ணு உயிர் இல்லாமல் வந்து இருந்திருக்காங்க. கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் துப்பு தரங்க, அதுக்கப்புறம் தான் போலீஸில் சொல்லி அவங்க துப்பு தரங்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகவல்லாம் வந்து கிடச்சிருக்கு. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இவன் வந்து மிரட்டியிருக்கா. அப்போ கணவர் வந்து கதறி இருக்கா, என்கிட்ட அவள் சொல்லியிருக்கலாமே, கண்டிப்பாக சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ தப்பாக நினச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவிக்குள்ள நெருங்கி வந்து யார் கூடயுமே வந்து பழகாதீங்க. நீங்கள் தனியாக இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அது வயசானவராக இருந்தால், இந்த காலத்தில் வயசானவராக இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப மோசமாக தான் வந்து நடந்துக்கிறாங்க. அதாவது மருமகள் ஸ்தானத்தில் உள்ளவளை வந்து அடையணும்னு நினைக்கிறார் அந்த சித்தப்பா அப்படின்னா, அது எவ்வளோ மோசமான ஒரு எண்ணம். மருமகள் வந்து மாமனார் இருக்குது, மாமியார் வந்து பார்க்க ரொம்ப கேவலமாக, மாமியார் வந்து மாப்பிள்ளையை பார்க்கறது ரொம்ப கேவலமாக உலகம் போய்கிட்டு இருக்கு. அதனால் யாராக இருந்தாலும் சரி, தனியாக நீங்கள் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஆம்பளையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே விடாதீங்க. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அவங்க கூட நெருங்கி பழகவும் செய்யாங்க, நெருங்கி பேசவும் செய்யாங்க. ஒரு சின்ன விஷயம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க வந்து இந்த உயிரே வந்து விடுறது துணிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா உங்க கணவருக்கு வந்து நீங்க அதுக்கப்புறம் கணவருக்கு தெரிய தான் போது. ஆரம்பத்திலே நீங்க சொல்லிருங்க. கணவர்கிட்ட சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அவர் வந்து புரிஞ்சுப்பாரு. கணவர்ட்ட வந்து வீட்ல எதையுமே ஒளிச்சு வைக்காதீங்க. கணவர்கிட்ட நீ சொல்லிட்டீங்கன்னா, கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாரு. புரிஞ்சு வந்து இந்த பிரச்சனைய வந்து தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதனால முடிஞ்ச வரை வந்து என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பயப்படாதீங்க. என்னைக்கோ பிரச்சனைய தீர்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பி எண்ணிக்கிட்டு
சித்தப்பா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெண்கள் வந்து என்றைக்குமே தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க கணவன்கிட்ட சொல்லுங்க. சொல்லி வந்து எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கைய வந்து வளர்த்துக்கங்க. யாரா இருந்தாலும் சரி நெருங்கி பழகாதீங்க, நெருங்கி பேசாதீங்க. வயசானவ தானே, வயசானவ இருந்தாலும் சின்ன பிள்ளை இது எல்லாமே எப்போவுமே தனியா இருங்க. தனியா இருந்தா யாரையுமே வீட்டுக்குள்ள வந்து விடாதீங்க. அவங்க உங்களுக்கு தப்பா நெனச்சா நெனச்சிட்டு போறாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி.